ஓம் சாந்தி. 23/2/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்ட் 17/2/2004 மதுபன். தாதி உடல்ல சிவபாபாவும் பிரம்மா பாபாவும் நமக்காக சொன்ன அவ்யக்த முரளி இது. பிரம்மா பாபா அவ்யக்தமானவருக்கு சொன்ன முரளி இது. நாம் எல்லாரும் இறை மாணவர்கள் மிக கவனமா ஆத்ம அபிமானி நிலையிலிருந்து இந்த முரளியை நம்ம கேட்கலாம். பாபா தலைப்பு கொடுக்குறாங்க, அனைவருக்கும் ஒத்துழைப்பு கொடுங்கள், சகயோகியாக மாற்றுங்கள், எப்பொழுதும் இடைவிடாது களஞ்சியம் இயங்கட்டும் சொல்றாரு. எல்லாருக்கும் ஒத்துழைப்பு கொடுங்க, எல்லாரையுமே சகயோகியா உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறவங்களா மாத்துங்க, எப்போதுமே இடைவிடாது உங்க களஞ்சியம் இயங்கணும் சொல்றாரு. கடைசி வரைக்கும் நம்ம பிரம்மகுமாரிகளுக்கு எப்ப வந்தாலும் எல்லாருக்கும் கொடுக்கணும் ஏதாவதுன்னு சொல்றாரு. ஞானத்தை கொடுங்க, இல்ல சுகமான 2 வார்த்தைகள் பேசுங்க, எல்லாமே வர்றவங்களுக்கு அந்த களஞ்சியம் எப்பயுமே ஓப்பன் ஆகி இருக்கட்டும்ன்றாரு. இன்று பாப்தாதா சுயம் தன்னுடன் குழந்தைகளின் சிறப்பான பிறந்த நாளான சிவஜெயந்தியை கொண்டாட வந்துள்ளார். அன்றைய தினம் சிவஜெயந்தி தினம். அன்னைக்கு பிறந்த நாள், அவருடைய பிறந்த நாள், குழந்தைகளுடைய பிறந்த நாளை பாபா கொண்டாட வந்திருக்கிறாரு. நமக்கும் பிறந்த நாள், பாபாவுக்கும் அன்னைக்கு தான் பிறந்த நாள். பிகே ஆன பிறகு அந்த சிவ ஜெயந்தியில் தான் அவருக்கும் பிறந்த நாள், நமக்கும் பிறந்த நாள் சொல்றாரு. குழந்தைகளான நீங்களும் தனது பரலோகீகம் மற்றும் அலௌகீக தந்தையின் பிறந்த நாளை கொண்டாட வந்துள்ளீர்கள் சொல்றாரு. தந்தை குழந்தைகளின் பாக்கியத்தை பார்த்து ஆஹா என்று மகிழ்ச்சி அடைகின்றார். நம்மளோட பாக்கியத்தை பார்த்து நம்மளாம் ஒரு குழந்தையா ஆயிட்டோம் இல்லையா, இந்த போன கல்பம் நடந்தது போலவே இந்த கல்பமும் வந்துட்டோம்ட்டு ஆஹான்ட்டு மகிழ்ச்சி அடைகின்றார். ஆஹா எனது பாக்கியவான் குழந்தைகளே, தந்தையுடனேயே உலகின் இருளை அகற்ற அவதரித்த குழந்தைகள். இப்போ பாபா எப்படி உலகத்துல இருக்கிற இருளை அகற்ற வந்திருக்கிறாரோ, நம்மளும் அதே மாதிரி நம்மளும் ஆத்மா பிரகாஷ்மாயி இருளை அகற்றக்கூடிய அவதரித்த குழந்தைகள் சொல்றாரு. முழு கல்பத்திலும் இது போன்ற பிறந்த நாள் எவருக்குமே வருவதில்லை. அப்பாவுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரே நாள் வர்றதில்லை யாருக்குண்டாரு. பரமாத்மா தந்தையுடன் இணைந்து கொண்டாடுறீங்க சொல்றார் பாபா. இந்த அலௌகிக அதி உன்னதமான தனித்துவம் வாய்ந்த பிறந்த நாளை பக்த ஆத்மாக்களும் கொண்டாடுறாங்கன்னு சொல்றாரு. இந்த அதி உன்னதமான தனித்துவம் வாய்ந்த பிறந்த நாள் குழந்தைகளும் அப்பாவும் சேர்ந்து கொண்டாடுற பிறந்த நாளை பக்த ஆத்மாக்கள் கூட கொண்டாடுறாங்கன்னு சொல்றாரு. அதாவது அவருடைய பிறந்த நாள் சிவ ஜெயந்திய பக்தர்களும் கொண்டாடுறாங்கன்னு சொல்றாரு. ஆனால் குழந்தைகளான நீங்கள் சந்திப்பை கொண்டாடுங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், பாபா மீட் அன்னைக்குதான் பாபா மீட் வைப்பாங்க. அதனால அன்னைக்கு போயிட்டு நம்ம பாபாவை சந்திக்கிறோம், சந்திப்பை கொண்டாடுறோம். அவரை சந்திக்கிறதே ஒரு கொண்டாட்டமா நம்ம கொண்டாடுறோம். பாபா சொல்றாரு, பக்த ஆத்மாக்கள் மகிமை பாடுறாங்க, நம்ம கொண்டாடுறோம் சந்திப்பை. அவங்க பாபாவுடைய மகிமையை பாடுறாங்க, மகிமையும் செய்யறாங்க, அழைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் கடவுளை கூப்பிட்டு இருக்காங்க, நீ எங்க இருக்கிற, வா எங்களை காப்பாத்து அப்படின்னு பக்தர்கள் கூப்பிட்டு இருக்காங்க. நம்ம அவரை அடைஞ்சிட்டோம், அவரை கூட சந்திப்பு கொண்டாடிட்டு இருக்கிறோம், மிலன் கொண்டாடிட்டு இருக்கிறோம்னு சொல்றாரு. பாப்தாதா பக்தர்களின் மகிமையும் கூக்குரலையும் கேட்டு அவர்களுக்கும் வரிசைகரமாக பாவனைக்கான பலனை தருகின்றார். அதே பாபா பக்தர்களும் மகிமை பாடுறாங்க, கூக்குரலும் விடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வரிசைகரமாக பாவனைக்கான பலனை அவங்களுக்கும் கொடுக்குறாரு, பக்தர்களுக்கும் கொடுக்குறாரு. ஆனால் பக்தர்களுக்கும் குழந்தைகளுக்குமே வேறுபாடு உள்ளது. இருந்தாலும் பக்தரா இருக்கிறது வேற, அவரு குழந்தையா இருக்கிறது வேற இல்லையா. பக்தர்னா நம்ம எங்கேயோ, கடவுள் எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைனா அப்படி நம்ம அப்பான்ற அந்த ஒரு இது இருக்கும், எங்க அப்பா தானே அப்படின்ட்டு ரொம்ப பக்கத்துல வந்துட்ட மாதிரி இருக்கு இல்லையா. அதனால பக்தர்களுக்கும் குழந்தைகளுக்கும் வேறுபாடு இருக்குன்றாரு. நீங்கள் செய்த சிரேஷ்ட கர்மம் மற்றும் சிரேஷ்ட பாக்கியத்தின் நினைவை நன்றாகவே கொண்டாடுகின்றனர் சொல்றாரு. இப்போ நம்ம பண்ற இந்த சிரேஷ்ட கர்மம் சிரேஷ்ட பாக்கியத்தின் நினைவை தான் அவங்க நல்லாவே கொண்டாடுறாங்க. அதாவது இப்போ நம்ம பாபாவோட பர்த்டே, நம்மளோட பர்த்டே கொண்டாடுறோம். நம்ம எப்படியெல்லாம் பாபா கூட சேர்ந்து சிரேஷ்ட கர்மம் சிரேஷ்ட பாக்கியத்தை உருவாக்கிக்கிறோம். இதன் நினைவு தான் அவங்க சிவ ஜெயந்தி அரைக்காலமும் கொண்டாடுறாங்கன்றார். எனவே பாப்தாதா பக்தர்களின் பக்தியின் லீலைகளை பார்த்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். அப்ப அன்னைக்கு சிவராத்திரி இல்லையா, அன்னைக்கு பக்தியின் லீலைகளை பார்த்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றார். ஏனெனில் நினைவார்த்தத்தை மிக நன்றாகவே காப்பியடித்துள்ளனர் சொல்றாரு. இப்ப நம்ம இந்த சிவ ஜெயந்தின்றது நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, இதோடைய நினைவார்த்தமா தான் அவங்க சிவராத்திரி கொண்டாடுறாங்க, அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்கன்றாரு. அவர்களும் இந்த நாளில் விரதம் இருக்கின்றனர், அவங்களும் இந்த நாள்ல விரதம் இருக்கிறாங்கன்றாரு.
அவங்க வந்து அந்த நைட்டு கண்ணு முழிச்சு இருக்கிறாங்க சிவராத்திரி அன்னைக்கு. நம்ம வந்து நமக்கு வந்து 3வது கண்ணை திறந்து வச்சிட்டாரு. இந்த சங்கம யுக பிறவி ஃபுல்லாவே நம்ம வந்து கண்ணு முழிக்க சொல்றாரு. அதாவது 3வது கண்ணை திறக்க சொல்றாரு. கண் விழிக்கிறதுனா 3வது கண்ணை திறங்கன்னு சொல்றாரு. ஆத்மான்ற உணர்வுல வர சொல்றாரு. தற்காலிகமாக அல்ப கால அன்ன ஆகாரத்தில் தூய்மையை கையாளுகின்றனர். அதாவது கொஞ்ச நேரத்துக்கு அன்னைக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி தேவையில்லாத உணவுலாம் எடுத்துக்க மாட்டாங்க. அன்னைக்கு மட்டும் அல்பகால அன்ன ஆகாரத்தில் தூய்மையை கையாளுறாங்கன்றாரு. நீங்கள் முழு தூய்மையை விரதம் மேற்கொள்கின்றீர்கள். இப்போ நம்ம தான் வந்து முழு ஸ்ரீமத் படி நடந்து முழு தூய்மை சம்பூர்ண தூய்மையை இப்போ விரதம் மேற்கொள்கிறோம். நம்ம எப்படி தூய்மையாக இருக்கிறோம்னா, இதில் ஆகாரம் சாப்பாட்டுல எப்பயுமே தூய்மை. ஆகாரம் அப்புறம் விவகாரம். இப்போ மற்றவங்களோட நம்ம விவகாரம் வச்சுக்கிறோம் இல்லையா, பேச்சுவார்த்தை, விவகாரம், வார்த்தை, செயல், நம்ம செய்கிற செயல் எல்லாமே பிறவி முழுவதும் விரதம் மேற்கொள்கின்றீர்கள் சொல்றார். இந்த சங்கமிக பிராமண பிரிவு முழுசுமே நம்ம எப்போ பிகே ஆனோமோ அன்னிலிருந்தே சாப்பாட்டை மாற்றிட்டோம். விவகாரம் எல்லாரோடையும் நம்ம வந்து எண்ணம், சொல், வார்த்தை எல்லாத்தையும் மாற்றிட்டோம். செயல் எல்லாமே தூய்மையாக நம்ம வந்து விரதம் மேற்கொள்கிறோம் சொல்றார். ஆகவே பக்தர்களின் புத்தியும் குறைந்ததில்லை, நினைவினை நன்றாகவே காப்பி செய்கின்றனர். பக்தர்களும் அவங்களும் சும்மா கிடையாது, நம்மளுடைய நினைவை தான் அவங்களும் நல்லா காப்பி அடிக்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு நாளுக்கு செய்கிறாங்க, நம்ம இந்த பிறவி ஃபுல்லாக செய்கிறோன்றாரு. சங்கமேகத்தில் வாழ்நாள் உள்ள மட்டிலும் மனம், சொல், செயலிலும் தூய்மையாக வாழ்ந்தே நீங்கள் ஆக வேண்டும் சொல்றாரு. நம்ம வந்து இந்த சங்கமேகம் வாழ்நாள் நம்ம உடல்ல இருந்து போற வரைக்கும் மனம், சொல், செயல்ல தூய்மையா வாழ்ந்தே ஆகணுன்றார். ஆகவே பக்தர்களின் புத்தியும் குறைந்ததல்ல, பக்தியில் நன்றாகவே காப்பி செய்துள்ளனர் திரும்ப சொல்றாரு. நீங்கள் அனைவரும் வீணானவற்றை சமர்ப்பணம் செய்துவிட்டு சக்திசாலியாகி இருக்கிறீங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், இந்த உணவுல மட்டும் வேஸ்ட் எடுத்து போட்டுட்டு அதை மட்டும் கடைப்பிடிக்கல. நம்ம வார்த்தைகள், எண்ணம், சொல், வார்த்தை எல்லாத்துலேயும் இந்த வேஸ்ட்டை நம்ம சமர்ப்பணம் பண்ணிட்டு இப்போ சக்திசாலியாக ஆகியிருக்கிறோம்னு சொல்றாரு. அதாவது தனது தூய்மையற்ற வாழ்வை சமர்ப்பணம் செய்துள்ளீர்கள். அதாவது 5 விகாரத்தை விட்டுட்டோம் இல்லையா, பாபாட்ட கொடுத்துட்டு நம்ம பாபாட்ட தூய்மையற்ற வாழ்வையே கொடுத்துட்டோம்னு சொல்றாரு. சமர்ப்பணம் பண்ணிட்டோம். உங்கள் சமர்ப்பணத்தின் நினைவாக பலியும் தருகிறாங்க. இப்போ நீங்க நான்ன்றதே பலி கொடுத்துட்டீங்க இல்லையா, நீங்க எப்படி பலியாயிட்டீங்க உங்களை நீங்களே. அதாவது நான் எதுவுமே இல்லை பாபா, நீ தான் பாபா எல்லாமே, நான் அதாவது உன்னுடையதெல்லாம் என்னுடையது பாபா, என்னுடையதெல்லாம் உன்னுடையது பாபான்னு நம்ம சமர்ப்பணம் பண்ணிட்டதுனால இதோட நினைவாக தான் பலியும் தருகிறாங்க. அவங்க ஆட்டை பிடிச்சி பலி தராங்க இல்லையா, அது வந்து மேன்னு கத்துச்சு. அது நான் கத்துறத வச்சுட்டு அவங்க வந்து ஆட்டை பிடிச்சி பலியை கொடுத்துட்டாங்க. ஆனால் தன்னை பலியிடுவதில்லை, ஆட்டை பலி தருகின்றாங்கன்னு சொல்றாரு. பாருங்கள் எவ்வளவு நன்றாக காப்பி செய்துள்ளார்கள் சொல்றாரு. உங்களை எப்படி காப்பிடிச்சிருக்காங்க பாருங்க, அப்படியே டிஃப்ரெண்டாக காப்பிடிச்சிருக்காங்க. ஆட்டை ஏன் பலி தருகிறார்கள்னா இதனையும் நன்றாகவே காப்பி செய்துள்ளனர். ஆடு என்ன செய்கிறது, மேன்னு கத்துது அல்லவா, ஆனால் நீங்க என்ன சமர்ப்பணம் செஞ்சீங்க. நம்ம வந்து நான் என்ற தேகாபிமானம் எனும் நான், ஏனெனில் இந்த நான் எனும் அகந்தியில் தான் தேகாபிமானமே வருகிறது. இந்த தேகாபிமானமே அனைத்து விகாரங்களுக்கும் விதையாகும் சொல்றாரு. நம்ம வந்து நான்ன்றதை சமர்ப்பணம் பண்ண சொல்றாரு. அந்த நான்ன்றதை எடுத்துட்டு ஆத்மான்னு போடுங்க. இல்லை பாபா சொல்றாரு பாபான்னு போடுங்க. அப்போ போடும்போது உங்களுக்கு அந்த நான் என்ற அகந்தை வராது. அதுதான் அகந்தையில தான், ஈகோல தான் அந்த தேகாபிமானமே வருது. இதுதான் எல்லா விகாரத்துக்கும் விதைன்னு சொல்றாரு. இதை நம்ம பலி கொடுத்தா அவங்க வந்து இதன் ஞாபகார்த்தமா ஆட போயிட்டு பலி கொடுக்குறாங்கன்னு சொல்றாரு. பாப்தா தான் முன்பும் கூறியுள்ளார், அனைத்தும் அர்ப்பணம் செய்வதில் நான் எனும் தேகாபிமானமே தடையாக உள்ளதுன்னு சொல்றாரு. இப்போ நம்ம எல்லாத்தையும் கொடுத்துறோம் பாபாட்ட, உடல், மனம், பொருள் எல்லாம் உனக்கு சமர்ப்பணம் பாபா. வெல்வ இலையை சமர்ப்பிச்ச மாதிரி உடல், மனம், பொருள் எல்லாம் உன்கிட்ட கொடுத்துறான்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்ன ஒட்டிட்டு இருக்குன்னா இந்த நான்ன்றது மட்டும் அந்த தேகாபிமானம் ஒட்டிட்டு இருக்குது. அதுதான் தடையா இருக்குன்றாரு. நான் தேகம், தேக சம்பந்தம், தேகத்தின் சாதனங்களை சமர்ப்பணம் செய்வதோ சுலபம். இதனை செய்து விட்டீர்களான்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ நான் தேகம், தேக சம்பந்தம், தேகத்தின் சாதனங்கள் எல்லாத்தையும் பாபாட்ட கொடுக்கறது ஈஸி. இதை பண்ணிட்டீங்களா, இதுவும் செய்யவில்லையா. முன்னேற நான் எனும் எண்ணமும் அதிநுட்பமானதும் ஆழமானதுமாக ஆகின்றது. மேலோட்டமாக நான் என்பது அழிவது சுலபம், ஆனால் நான் என்பதில் ஆழம். பரமாத்மா பிறப்புரிமையின் அதிகாரத்தின் மூலமாக விசேஷ தன்மைகள் பிராப்தியாகின்றதுன்றாரு.
பாபா சொல்றாரு. இப்ப நம்ம நான்றத ஈஸியா நீங்க சமர்ப்பணம் பண்ணிடுங்க. அது தேகம் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் இதெல்லாம் உன்னிது பாபான்ட்டு அதெல்லாம் ஈஸி. இந்த இப்போ வந்து நீங்க சமர்ப்பணம் பண்ணிட்டீங்களா? இன்னும் போக போக இந்த நான்ன்றது ரொம்ப அந்த எண்ணம் வந்து அதிநுட்பமானது, ஆழமா போகுதுன்றாரு. மேலோட்டமா நான்ன்றது அழிச்சிடலாம். ஆனா நான் என்பது வந்து என்னுடைய புகழ், என்னுடைய பெயர், என்னோட பெருமை அந்த மாதிரிலாம் அந்த நான்ன்றது வருது. அது ரொம்ப ஆழம் போகுதுன்றாரு. பரமாத்மா பிறப்புரையின் அதிகாரத்தின் மூலமாக விசேஷ தன்மைகள் பிராப்தமாகின்றதுன்னு சொல்றாரு. பாபா சொல்றாரு, புத்தியின் வரதானம், ஞான சொரூபமாவதற்கான வரதானம், சேவைக்கான விசேஷ வரதானங்கள். இதனை பிரபுவின் வர பிரசாதம் என்றாலும் நான் என்பது இது மிகவும் ஆழமானது அப்படின்னு சொல்றாரு. அதாவது எப்படி சொல்றாருன்னா, இப்போ வந்து புத்தியின் வரதானம், ஞான சொரூபமாவதற்கான வரதானம், சேவைக்கான விசேஷ வரதானம் இதெல்லாம் பாபா கொடுத்தது தான் இல்லையா. புத்திக்கு வரதானம் கொடுத்துருக்காரு, ஞான சுரூபமாகறதுக்கான வரதானம்லாம் கொடுத்துட்டாரு, சேவைக்கும் நமக்கு விசேஷ வரதானம்லாம் கொடுத்துருக்காரு. இது எல்லாமே கடவுள் தான் கொடுத்தாரு இல்லையா. நம்ம பிகே ஆனதும் நமக்கே எல்லாம் முளைச்சிருச்சா? எல்லாம் பாபா கொடுத்தது தான். வரதானம் கொடுத்து தான் வளர்க்குறாரு. இருந்தாலும் இங்க வந்து நான் என்பது என்ன ஆயிடுச்சுன்னா, இது மிகவும் ரொம்ப ஆழமானதா இப்ப போயிட்டு இருக்குன்றாரு. நான் சொல்வதும் செய்வதும் சரியே, அதுவே நடக்க வேண்டும். இந்த ராயலான நான் எனும் அகந்தை முன்னேறும் கலையில் சுமையாகின்றதுன்றாரு. இப்ப முன்னேறி போக போக பிகே ஆகும்போது ஆரம்பத்துல குழந்தை பருவமா இருக்கும்போது ஒன்றும் தெரியாது. போக போக அந்த சேவையெல்லாம் ஆழமா போகும்போது, நம்ம சேவையில ரொம்ப இறங்கும் போது, அப்ப 4 பேர் கூட பழகும் போது, எல்லாரும் ஒண்ணு சேரும் போது என்ன ஆயிடுதுன்னா, நான் செய்யறது தான் ரைட்டு, நான் சொல்றது தான் ரைட்டு, அதுதான் நடக்கணும் இப்படின்ட்டு ஒரு அகந்தை வருது இல்லையா. இந்த ராயலான நான் எனும் அகந்தை ஈகோ வருது இல்லையா, அது வந்து முன்னேறும் காலையில சுமையா ஆகுதுன்றார். போக போக சுமையாகுது. ஆகவே பாபா கூறுகின்றார், நான் என்பதை சமர்ப்பணம் செய்யுங்கள். அதனால பாபா இப்ப சொல்றாரு, இப்ப நான் என்பதை சமர்ப்பணம் செய்யுங்க. இந்த நான் தானே உங்களுக்கு பிரச்சனையா இருக்குது, எல்லாத்துலயும் தடையா நிக்குது இல்லையா. இங்க நாமளா செஞ்சுட்டு இருக்கிறோம். இங்க வந்து சேவையில இருந்து எல்லாமே ஒரு இயக்குறவர், செய்பவர் பிரம்மா மூலமா படைப்பு, விஷ்ணு மூலமா பாலனை, சங்கரன் மூலமா விநாசம், எல்லாம் நடக்கிறது எல்லாம் அவர் தான் செய்யறாரு. இங்க எங்க இருந்து நான் வந்துச்சு? அதனால இந்த நான்ன்றத ஃபர்ஸ்ட் சமர்ப்பணம் பண்ணுங்க. நான் என்பதும் இல்லை, எனது என்பதும் இல்லைன்னு சொல்லிட்டார் பாபா. எல்லாமே அவர் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்க அவரே என்ன சொல்றாரு, நான் எதுவுமே செய்யல, டிராமான்னு சொல்றாரு. அப்ப வந்து நம்ம என்ன சொல்லணும், இங்க நான்றது எதுவுமே வரக்கூடாதுன்றாரு. பிரபுவின் வரப்பிரசாதம், பிரபுவின் வரதானம், பிரபுவின் விசேஷத்தன்மைகள். ஆகவே இப்ப நமக்கு இருக்கிறது எல்லாமே நமக்கு கிடைச்சது. இப்ப வந்து நமக்கு சேவையில ஏதாவது ஒரு வெற்றி கிடைக்குது, சேவையில நம்ம வந்து நல்லா செய்யறோம், எல்லாம் ஒரு விசேஷத்தன்மை நம்ம கிட்ட இருக்குது, நம்ம நல்லா சமைக்கிறோம், நம்ம நல்லா பாட்டு பாடுறோம், டான்ஸ் ஆடுறோம், அப்ப இதெல்லாம் நம்ம கிட்ட ஒரு விசேஷத்தன்மை இருக்குன்னா அது எல்லாமே கடவுள் கொடுத்தது. பிரபுவின் வரப்பிரசாதம், பிரபுவின் வரதானம், பிரபுவோடைய விசேஷத்தன்மைகள். அதனால இங்க வந்து உங்கள் அனைவரது சமர்ப்பணமும் எவ்வளவு ஆழமானது, சோதனை செஞ்சீங்களா இப்பன்னு சொல்லி கேக்குறாரு. இப்ப எல்லாமே இப்ப நம்ம சமர்ப்பணம் பண்ணிட்டோம், எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணிட்டீங்களா? டோட்டலா நான்றது எதுவுமே இல்லை பாபா, எல்லாமே உன்னிதான் அப்படின்ட்டு சமர்ப்பணம் பண்ணிட்டீங்களா? இது ரொம்ப ஆழமானதுன்ட்டு சொல்றாரு. அதை சோதனை செய்தீர்களான்றாரு. சாதாரண நான் வந்து ராயலான நான் இரண்டையும் சமர்ப்பணம் செய்து விட்டீர்களா சொல்லி பாபா கேக்குறாரு. இப்ப 2 நான் இருக்கு. சாதாரண நான் இருக்குது. சாதாரணமா நான்ன்றது நான் இந்த அந்த தேக உணர்வு வருது, நான் தான் செஞ்சேன் அப்படின்லாம் வருது இல்லையா, அந்த நான். ராயலான நான் வந்து நான் சொல்றதா ரைட்டு, நான் சொல்றதா செய்யணும், இந்த மாதிரி இந்த 2 நானையும் சமர்ப்பணம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்றாரு. செய்து விட்டீர்களா அல்லது செய்து கொண்டு இருக்கிறீங்களா சொல்லி சொல்றாரு. சரி, இன்னமும் நீங்க அந்த நாணை கொடுக்கலையா, இன்னுமே வந்து நாணை வந்து சமர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கிறீங்களான்னு சொல்றாரு. செய்தே ஆக வேண்டும். இப்போ வந்து முடிவு நெருங்கிட்டு இருக்கு இல்லையா, கண்டிப்பா நான்றது என்ன பண்ணணும், ஃபுல்லா பலியாயிரணும்ன்றாரு. அந்த மகாபலி சக்கரவர்த்தி கூட சொல்லியிருக்காருல, அந்த 3 அடி நிலம் கேட்டாரு, அவரு மூணு அடி அளந்தாரு, அதுல நிலத்தையும் அளந்துட்டாரு, வானத்தையும் அளந்துட்டாரு. 3வது அடிக்கு அவர் தலையே வந்து கொடுத்தாரு மகாபலி சக்கரவர்த்தி. என் தலை மேல வைங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த வாமன அவதாரத்துல விஷ்ணு வந்து அவர் தலை மேல வச்சார். அந்த மாதிரி நான்றத பலி கொடுங்கன்னு கேக்குறாரு பாபா. இந்த கொடுத்தாதான் நீங்க சக்கரவர்த்தி ராஜாவா ஆக முடியும், போய் உலகத்திற்கு ராஜாவா ஆக முடியும். நான்றத அழிச்சாதான், தேகாபிமானத்தை விட்டாதான் அந்த ராவணன் ஃபுல்லா போகும். ராவணன் ஃபுல்லா போனாதான் நம்ம போயிட்டு
அங்க வந்து சக்கரவர்த்தி ராஜாவா ஆக முடியும். அதான் சொல்றாரு, இப்ப செய்தே ஆக வேண்டும், நீங்களும் சாகத்தான் வேண்டும் என சொல்வீர்கள். நம்ம அதுக்கு தான் என்ன சொல்லுவோம், இங்க நம்ம சொல்றதெல்லாம் நடக்காது, செத்துதான் சாகத்தான் ஆகணும், நாமளே தான் சாகணும் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதான் சொல்றாரு, நீங்க கூட சொல்வீங்கல்ல, நீங்கள் சாகத்தான் வேண்டும் என சொல்வீங்கல்ல அப்படின்றாரு. ஆனால் இறப்பது என்பது, ஆனா இங்க சாகிறது என்பது என்னது, இறைவனின் மடியில் வாழ்வதுன்னு சொல்றாரு. இது இறப்பதல்ல, 21 பிறவிகளுக்கு தேவ ஆத்மாக்களின் மடியில் பிறப்பதுன்னு சொல்றாரு. இங்க இந்த நான்றதை நீங்க விட்டுட்டீங்கன்னா, நீங்க விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா, நான் சொல்றதெல்லாம் நான் சொல்றேன் அவ்வளவுதான், மற்றபடி நீங்க கேட்கறதும் உங்க இஷ்டம். நான்றதை அங்க விட்டுடுங்க. இது கடவுளோட செயல், அவர் செய்யறது தான் நடக்கும் இல்லையா. அதனால நம்ம நான்றதை இங்க விட்டுறணும். அதனால இங்க நீங்க இறக்குறீங்கன்னா, விட்டு கொடுக்குறீங்கன்னா, அப்ப வந்து நீங்க வந்து இறக்கறது கிடையாது, பாபாவோட மடியில, இறைவனோட மடியில வாழறது. இது இறப்பதல்ல. 21 பிறவிக்கு நீங்க போய் அங்க சொர்க்கத்துல தேவ ஆத்மாக்களோட மடியில பிறப்பதுன்னு சொல்றாரு. எனவே மிகவும் குஷியாக சமர்ப்பணமாகின்றீர்கள், கதறுவதில்லையேன்னு சொல்லி கேட்கிறாரு. இல்லைன்னா கதறீங்களா, என்ன நான் சொல்றதே யாரும் கேட்கறதில்ல, என்னை யாருமே மதிக்கிறது இல்லை அப்படின்லாம் நினைக்கிறீங்களா, கதறீங்களா அப்படின்றாரு. இல்லை, பக்தியில் கூட கதற கதற செய்யும் பலி ஏற்றவே ஆகாது. அதாவது பாபா சொல்றாரு, இங்க கதறிட்டே நான்றதை விடக்கூடாது. என்ன பண்றது பாபா, நீங்க சொல்லிட்டீங்களே, அதனால நான் என்னத்த பண்றது அப்படின்ட்டு கஷ்டப்பட்டுக்கின்னு அந்த நான்ன்றதை பாபாட்ட கொடுக்க கூடாது. பக்தியில கூட அந்த ஆடை வெட்டும் போது அது கதறிச்சுன்னா அந்த பலி வந்து ஏத்துக்க மாட்டாங்களாம். அப்படியே ஒரே வெட்டு துண்டு ரெண்டுன்னு சொல்லுவாங்க, அப்படியே தலை போயிடும், அதுக்கு அந்த வலியே தெரியக்கூடாது ஆடுக்கு, அந்த மாதிரி வெட்டுவாங்களாம் பக்தியில, கத்தாம வெட்டுவாங்களாம். அது பலி, அந்த மாதிரி பக்தியில கூட கதற கதற வெட்டினா அது பலியேற்றவே ஆகாதுன்றாரு. யார் ஒருவர் எல்லைக்குட்பட்ட நான் எனது என்பதை குஷியுடன் சமர்ப்பணம் செய்கிறார்களோ அவர்கள் பல ஜென்மத்திற்கும் ஆஸ்திக்கு அதிகாரியாகின்றனர். அப்ப யார் இந்த மாதிரி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்ட்டு டோட்டலா தன்னை பாபாட்ட சமர்ப்பணம் பண்ணிடுறாங்க, இந்த எல்லைக்குட்பட்ட நான்றதே விட்டுறாங்க. எனது புகழ், எனது பெருமை, நான் சொல்றதை எல்லாரும் கேட்கணும், நான் செஞ்சா எல்லாம் நல்லா இருக்குன்னு எல்லாரும் பாராட்டணும், இந்த மாதிரி இந்த நான் வருது இல்லை, அதெல்லாம் வந்து அந்த ராயலான நான்லாம் இருக்குது இங்க. இந்த மாதிரியான இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுடுங்க. குஷியோடு எப்போ சமர்ப்பணம் பண்றீங்களோ, எல்லைக்குட்பட்ட இந்த ஆசைகள், எல்லைக்குட்பட்ட புகழ் பெருமைக்கு பின்னாடிலாம் போகாம இருக்கிறீங்களோ, அவங்க பல ஜென்மத்திற்கும் ஆஸ்திக்கு அதிகாரியா அங்க போய் ஆகிறாங்கன்னு சொல்றாரு. இப்ப சோதனை செய்யுங்கள், எந்த ஒரு வீண் எண்ணம், சொல், செயல் யாவிலும் மாற்றத்தை மகிழ்வுடன் செய்கின்றீர்களோ அல்லது வலுக்கட்டாயமாக செய்கின்றீர்களா, பாபா கேட்குறாரு. இப்ப எந்த ஒரு வீண் எண்ணம், எந்த ஒரு சொல்லு, எந்த ஒரு செயல் எல்லாத்துலேயுமே உங்க மாற்றம், சுய மாற்றம் நடக்குது இல்லையா. இப்போ நம்மளே மாத்திக்கிறோம் இல்லையா, பாபா சொல்ற மாதிரி மாத்திக்கிறோம் இல்லையா. பாபா சொல்லி மாறும்போது மகிழ்ச்சியோட செய்றீங்களா, இல்ல வலுக்கட்டாயமா செய்றீங்களா, அதாவது இஷ்டமே இல்லாம என்ன பண்றது, என்னுடைய சுபாவமே இது கிடையாது, பாபாக்காக இதை செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து வலுக்கட்டாயமா மாத்திக்கிறோமா சொல்லி கேட்குறாரு. மீன் எண்ணம், சொல், செயல் எல்லாம் வலுக்கட்டாயமா செய்றீங்களா இல்ல மகிழ்ச்சியோட மாத்திக்கிறீங்களான்னு கேட்குறாரு. அன்புடன் மாறுகின்றீர்களா, கடின உழைப்புடன் மாறுகின்றீர்களான்னு சொல்லி பாபா கேட்குறாரு. குழந்தைகள், நீங்கள் அனைவரும் தனது வாழ்வின் தொழிலாக வைத்திருப்பதே உலகை மாற்றுபவர், விஸ்வ பரிவர்த்தக். இப்போ நம்மளோட வாழ்க்கையோட தொழிலே என்னன்னா, நம்மளுடைய தொழில் என்ன, பிஸ்னஸ் என்னன்னா உலகத்தையே மாத்துபவங்க நம்ம, விஸ்வ பரிவர்த்தக். உலக மாற்றம் தான் நம்மளோட லட்சியம். இதுவே பிராமணர்கள் உங்களது தொழிலாகுன்றாரு. உலக மாத்துறது தான் நம்மளுடைய தொழில் சொல்றாரு. இது உறுதி எனில் கையசைங்கள் சொல்றாரு. இப்போ இதில் உறுதியாக இருக்கிறீங்கன்னா, உங்கள் தொழில் இதானே, உறுதியாக இருக்கீங்கன்னா கையசைங்க, கொடியை அசைக்கின்றீர்கள், மிக நல்லதுன்றாரு. அனைவரும் கைகளில் வைத்துள்ள கொடியை அசைக்கின்றனர். பாபா வந்து கையை அசைக்க சொன்னால் எல்லாரும் அன்றைக்கி சிவஜெயந்தி கொடி கையில் வச்சுருக்காங்க பொழுது, கொடியை அசைக்கிறாங்க, அதனால் மிக நல்லதுன்றார் பாபா. இன்று கொடி நாள், மிக நல்லது. ஆனால் கொடி அசைத்தால் மட்டும் போதாது, கொடி அசைப்பது மிக சுலபம். மனதை அசையுங்கள், மனதை மாற்றுங்கள். பாபா சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் மனசால வந்து கையாட்டுங்க, மனதை அசையுங்கள் சொல்றாரு. தைரியம் உள்ளதா, தைரியமானவர்கள் தானே மிகவும் தைரியமானவர்கள் சொல்றாரு. அதாவது விட்டு கொடுத்து போறது இருக்கு பாருங்க, அது வந்து ரொம்ப தைரியம் வேணும். அதாவது தன்னுடைய எல்லாத்தையும் வந்து மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்கறது, இதுல ரொம்ப தைரியம் வேணும். அதான் சொல்றாரு, நம்மள மிகவும் தைரியமானவர்கள் சொல்றாரு. நல்லது. பாப்தாதா மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை பாக்குறாரு. எது தெரியுமா,
பாப்தாதா இந்த ஆண்டிற்காக சிறப்பான பரிசை கொடுக்கிறார். இந்த ஆண்டு ஏதேனும் ஒரு செயலில் உலக சேவையில் சிறிதளவு தைரியம் வைத்தாலும் அபரிதமான உதவி கிடைக்கும் சொல்றார். பாபா பார்த்த மகிழ்வான செய்தி. இந்த முறை சிவஜெயந்திக்கான சேவை நாலாபுரம் மிக மிக நல்ல முறையில் தைரியம் மற்றும் ஊக்க உற்சாகத்துடன் முன்னேற்றத்துடன் கொண்டாடி வருகிறீங்கன்னு சொல்றாரு. எல்லாரும் கை தட்டுறாங்க. ஆம், நன்கு கை தட்டுங்கள். எப்போதும் இவ்வாறு கை தட்டுவீர்களா அல்லது சிவராத்திரியில் மட்டும்தான் தட்டுவீங்களான்னு கேட்கிறாரு. எப்போதும் கை தட்டி கொண்டே இருங்கள். நல்லது. நாலாபுரமும் இருந்து செய்திகள் மதுபனிற்கு வந்த வண்ணம் இருக்கிறது. பாப்தாதாவோ வதனத்திலேயே பார்த்துடுறாரு. ஊக்கம் நன்றாக இருக்குது. நன்கு திட்டம் வகுத்துள்ளீர்கள். இவ்வாறே சேவையில் ஊக்கம் உற்சாகமானது உலகின் ஆத்மாக்களுக்கும் ஊக்கம் உற்சாகத்தினை அபிவிருத்தி செய்கின்றார். இப்ப நம்ம சேவையில ஊக்கம் உற்சாகத்தோட சேவை செய்யறோம்னா நம்மளோட வைப்ரேஷன் போயிட்டு உலகத்துல இருக்கிறவங்களுக்கும் அந்த ஊக்க உற்சாகம் அபிவிருத்தி செய்கின்றாரு. தாதியின் முன்னிலையில் பேனா விந்தை செய்தது, நல்ல ரிசல்ட்னு சொல்றாரு. பிரகாஷ்மணி தாதி அவங்க இருக்கும்போது அந்த தாதியோட முன்னாடி பேனா விந்தை செய்தது இல்லையா, அதனால நல்ல ரிசல்ட்ன்றார். எனவே பாப்தாதா இப்போது ஒவ்வொரு சென்டரின் பெயரையும் சொல்லல, ஆனால் நாலாபுரம் சேவின் ரிசல்ட்டை பார்த்து பாப்தாதா ஒவ்வொரு சேவாதாரி குழந்தைகளின் பெயர் குறித்து பன்மடங்கு வாழ்த்துக்களை வழங்குகின்றார் சொல்றாரு. ஒவ்வொரு சென்டரை பெயரை சொல்லல, இருந்தாலும் ரிசல்ட்டை பார்த்து ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பாபா பெயர் குறித்து பன்மடங்கு வாழ்த்துக்கள் சொல்றாரு. பார்த்து கொண்டும் இருக்கின்றனர். குழந்தைகள் அவரவர் இடத்தில் இருந்தபடியே பார்த்து மகிழ்கிறாங்கன்றார். அவங்கவுங்க சென்டர்ல இருந்து எங்க இருக்கிறாங்களோ அங்கங்க இருந்து பாபா மீட்டு பாக்குறாங்க. அயல்நாட்டிலும் மகிழ்கின்றனர். ஏனெனில் நீங்கள் தான் உலக ஆத்மாக்களுக்கான தேவி தேவதைகள். பாப்தாதா குழந்தைகளின் சபையை பார்க்கும்போது 3 ரூபங்களில் நாம் பார்க்கிறாராம். இப்ப சபையை பார்க்கும்போது 3 ரூபத்துல பாபா பாக்குறாரு. நம்மள எப்படி பாக்குறாருன்னா, ஃபர்ஸ்ட் நிகழ்காலத்தில் சுயராஜ்ய அதிகாரியா பாக்குறாரு. இப்போதும் ராஜாவே தான். இப்ப நம்ம ராஜாவா தான் இருக்கோம். அந்த உடம்பை இயக்கக்கூடிய சுயராஜ்ய அதிகாரியா நம்ம இப்ப இருக்கணும். இப்போதும் ராஜாவே தான். லௌகீகத்திலும் கூட தந்தை குழந்தைகளை ராஜா ராஜா என்றுதான் சொல்வார் இல்லையா. ஒரு அப்பா இருக்கிறாருன்னா ஒரு பையனை ராஜா தங்கம் வாடா ராஜான்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரிதான் சொல்லுவாங்க இல்லையா. ஏழையா இருந்தா கூட தந்தைக்கு தன் குழந்தை ராஜா அப்படின்னு சொல்றாரு. தந்தைக்கு தன் குழந்தை ராஜாவேன்னு சொல்றாரு. ஆனால் இப்போது சங்கமேகத்துல தந்தை தனது ஒவ்வொரு குழந்தையையும் சுயராஜ்ய அதிகாரி ராஜா குழந்தையாகவே இப்ப நம்மளை பாக்குறாருன்னு சொல்றாரு. ராஜா தானே சுயராஜ்ய அதிகாரி, நிகழ்காலத்தில் சுயராஜ்ய அதிகாரின்னு சொல்றாரு. நீங்க ராஜா தானே, நீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்க, சுயராஜ்ய அதிகாரியா தானே இருக்கீங்க. இப்ப கூட தான் நீங்க உடம்ப நீங்க உங்க கண்ட்ரோல்ல தானே வச்சிருக்கிறீங்க. நிகழ்காலத்தில் சுயராஜ்ய அதிகாரி. ரெண்டாவது நாளையும் விஸ்வராஜ்ய அதிகாரின்னு சொல்றாரு. ரெண்டாவது பாபா நம்மளை எப்படி பாக்குறாரு, ஃபர்ஸ்ட் சுயராஜ்ய அதிகாரியா பாக்குறாரு, ரெண்டாவதா விஸ்வராஜ்ய அதிகாரியா பாக்குறாரு, உலகத்துக்கே ராஜ்ய அதிகாரியா பாக்குறாரு. மூன்றாவது துவாபர யுகத்திலிருந்து நம்ம எப்படி இருக்கிறோம்னா கலியுக கடைசி வரையிலும் நம்மளை எப்படி பாக்குறாருன்னா பூஜைக்குரியவர்களா பாக்குறாரு. அதாவது அந்த சிலைகள் இருக்கு இல்லையா, அம்மன் சிலை, அந்த மாதிரி நம்மளை பாக்குறாரு. நம்மள பாபா எப்படி எல்லாம் பாக்குறாரு, இப்போ நம்மள சுயராஜ்ய அதிகாரியா பாக்குறாரு, நாளைக்கு நம்ம விஸ்வராஜ்ய அதிகாரி. மூணாவது துவாபர யுகத்துல இருந்து கலியுக கடைசி வரைக்கும் பூஜைக்குரியவர்களா பாக்குறாரு, பூஜைக்கு அதிகாரிகளா பாக்குறாரு. இந்த 3 வடிவங்களில் ஒவ்வொரு குழந்தையும் பாபா பார்க்கின்றார். இப்ப இந்த 3 ரூபத்துல பாபா எல்லாரையும் பாக்குறாரு. சாதாரணமாக அவர் பார்க்கவே இல்லை. பாருங்களேன், நம்மலாம் எப்படி பார்ப்போம், நம்ம பார்வை எப்படி இருக்கும், ஒருத்தவங்களை பார்க்கும்போது அவங்கள தேகமா பார்த்துக்கிட்டு அவங்க குறையே பார்த்துட்டு இருப்போம். ஆனா பாபா நம்மளை எப்படி பாக்குறாரு, பாபா சாதாரணமா பார்க்கல. நம்மளை பார்க்கும்போது இந்த ஆத்மா எப்படி இருக்கிறாங்க, இப்ப சுயராஜ்ய அதிகாரியா இருக்கிறாங்க, நாளைக்கு விஸ்வராஜ்ய அதிகாரியா ஆக போறாங்க, துவாபர யுகத்துல இருந்து கலியுக கடைசி வரைக்கும் பூஜைக்கு அதிகாரிகளா இருக்கிறாங்கன்றத பாக்குறாரு. நீங்கள் எப்படி இருந்தாலும் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் சுயராஜ்ய அதிகாரி ராஜா குழந்தையாகவே பார்க்கின்றார். ராஜயோகிகள் தானே, இதுல யாரேனும் பிரஜா யோகிகள் இருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. பிரஜா யோகியா இல்லைன்னு சொல்றாரு. எல்லாருமே ராஜயோகி தானே, அனைவரும் ராஜயோகிகள். ராஜயோகி என்றாலே யாரு, ராஜா தானே.
அதாவது கர்மேந்திரியங்களுக்கு ராஜா. யாராவது கர்மேந்திரியங்களுக்கு பிரஜையா இருக்கிறீங்களா? அப்ப கர்மேந்திரியங்களை அடக்க முடியலன்னா நம்ம பிரஜையாயிரும் இல்லையா? அப்ப பிரஜா யோகி ஆயிடுவோம். அதான் சொல்றாரு. இப்ப கர்மேந்திரியங்களுக்கு ராஜா தானே. ராஜா யோகி என்றாலே ராஜா. அத்தகைய சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளின் பிறந்த நாளை கொண்டாட சுயம் தந்தையே இப்ப வந்துள்ளார். பாருங்கள், நீங்கள் இரட்டை அயல்நாட்டவரும் பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கிறீங்க. இரட்டை அயல்நாட்டவர் கை உயர்த்துங்கள். அனைத்திலும் தொலைதூரம் எது? அமெரிக்காவா? அதை விட தொலைதூரம் எது? பாப்தாதா எங்கிருந்து வந்திருக்கிறார்? அமெரிக்காவோட எது தூரம்? பரந்தாமம் தானே. அங்கிருந்து பாபா வந்திருக்கிறார். பாப்தாதா பரந்தாமத்துல இருந்து வந்துள்ளார். தந்தைக்கு குழந்தைகள் மீது அன்பு உள்ளதல்லவா? ஆக இந்த பிறந்த நாள் எவ்வளவு உயர்வானது. பகவானே வர வேண்டியுள்ளது இல்லையா? இந்த நம்ம நம்மளுடைய பிறந்த நாள் அவருடைய பிறந்த நாள் ரெண்டும் ஒண்ணுதான். நம்ம மேல அன்பு இருக்கிறதுனால அவரு எங்க இருந்து வராரு பாருங்க. அப்ப அங்க இருந்து வர வேண்டியதா இருக்குதுன்றாரு. பிறந்த நாள் பேனர் அனைத்து மொழிகளிலும் எழுதியதை காண்பிக்கிறாங்க. நன்றாக செய்திருக்கிறீங்க. பாப்தாதா அனைத்து தேசத்திலும் அனைத்து மொழிகளிலும் உள்ள குழந்தைகளுக்கு வாழ்த்துக்களை வழங்குகின்றார். பாருங்கள், தந்தையும் சிவ ஜெயந்தி கொண்டாடுகின்றார். ஆனால் பாபா யார்? பிந்தி ஒரு புள்ளிக்கு பிறந்த நாள். பாபா சொல்றாரு. பாபா எப்படி இருக்காரு? பிந்தி ஒரு புள்ளியா இருக்கிறாரு. புள்ளிக்கு போய் பிறந்த நாள் கொண்டாடுறோம், அவதார தினம் கொண்டாடுகின்றாங்கன்னு சொல்றாரு. அனைத்திலும் உயர்ந்த வைரம் போன்ற பிறந்த நாள் யாருடையது? பிந்துவினுடையது தான். புள்ளியுடைய பிறந்த நாள், அதுதான் உயர்ந்த பிறந்த நாள்ன்றாரு. உயர்ந்த வைரம் போன்ற பிறந்த நாள். பிந்துவிற்கு எவ்வளவு மகிமை. எனவே பாப்தாதா சதா சொல்கிறார், 3 பிந்துவை சதா நினைவில் வையுங்கள். பாபா இன்னைக்கு 3 புள்ளிய சதா நினைவில் வைக்க சொல்றாரு. 3ஐயும் நன்றாக தெரிந்திருப்பீர்கள் அல்லவா? என்னது 3 பிந்து? நீங்களும் பிந்து, பாபாவும் பிந்து, பிந்துவின் குழந்தையும் பிந்து, நம்மளும் பிந்து, பாபாவும் பிந்து. பாபா பிந்து இல்லையா? பிந்துவோட குழந்தையும் பிந்து. சிருஷ்டி எனும் நாடக மேடையில் செயல் புரிய வந்துள்ளீர்கள். இப்ப சிருஷ்டி என்றும் நாடக மேடை இருக்கு இல்லையா? நம்மளும் பிந்து, பாபாவும் பிந்து. சிருஷ்டி எனும் நாடக மேடையில செயல் புரிய இப்ப வந்திருக்கிறீங்கன்றாரு. இந்த சிருஷ்டி நாடக மேடை ஆக டிராமாவில் செய்த செயல், முடிந்த செயல், அதற்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். 3வது பிந்து என்னன்னா, 2 பிந்து பார்த்துட்டோம். நம்ம பிந்து, பாபா பிந்து. 3வது பிந்து வந்து இந்த நாடக மேடையில நான் நடிக்க வந்திருக்கிறேன். ஆக இந்த டிராமால என்ன நடந்ததோ, செய்த செயல், முடிந்த செயல் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி, ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. அதுதான் 3வது பிந்து. ஆக முற்றுப்புள்ளி என்பது என்ன? பிந்து. எனவே 3 புள்ளியை என்றென்றும் நினைவில் வையுங்கள். அப்ப 3 புள்ளிய நினைவுல வச்சுக்கோங்க. நான் புள்ளி, பாபா புள்ளி, டிராமாவும் புள்ளி. முடிஞ்சதுக்கு புள்ளி, ஃபுல் ஸ்டாப். முடிஞ்சதை பத்தியே பேசாதீங்க, யோசிக்காதீங்க, விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்கன்றார். விந்தைகள் அனைத்தையும் பாருங்கள். இன்றைய உலகில் அதிக மதிப்பு இருப்பதற்கு எதற்கு? பணத்திற்கு தானே அதிக மதிப்பு உள்ளதல்லவா? தாய் தந்தையும் ஒன்றுமில்லை. இன்றைய காலத்துல பணத்துக்கு தான் காலம். அப்பா அம்மா கூட வேல்யூ கிடையாது. ஆனா பணம் தான் முக்கியம். எல்லாமே பணம் தான் சொல்றாரு. அதிலும் பாருங்கள், ஒன்றுக்கு பக்கத்தில் ஒரு புள்ளி வைத்தால் என்னவாகும்? பாபா சொல்றாரு. இப்போ 1க்கு பக்கத்துல ஒரு புள்ளி வச்சா 10 ஆகும் இல்லையா? இன்னொரு புள்ளி வச்சா 100 ஆகும் இல்லையா? 3வது புள்ளி வச்சிங்கன்னா 1000 ஆகிவிடும் இல்லையா? 0 0 0. புள்ளின்னா பாபா வந்து 0 சொல்றாரு. அப்ப 1 0 0 0 ஆயிடுது இல்லையா? அப்ப 1000 ஆகிவிடும். ஆக இது புள்ளியின் விந்தை அல்லவா? அப்ப புள்ளிய கொண்டு போய் நீங்க எத்தனை போட்டாலும் அந்த பணத்திற்கு மதிப்பு வந்துடுது இல்லையா? அதான் சொல்றாரு, பணத்திலும் பிந்தியின் விந்தை, மேலும் சிரேஷ்ட ஆத்மா ஆவதிலும் புள்ளியின் விந்தையேன்னு சொல்றாரு. செய்பவரும் செய்பவரும் புள்ளிதான். ஆக எல்லா பக்கமும் எதற்கு மகிமை உள்ளது? புள்ளிக்கு தானே, பிந்துவிற்கு தானே. புள்ளியை மட்டும் நினையுங்கள் சொல்றாரு. அப்ப எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா, அத நீங்க காசா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் மகிமை எதுக்கு இருக்குன்னா பூஜ்ஜியத்துக்கு தான்றாரு. அது பூஜ்ஜியம் போட்டுக்கிட்டே போனா அதோட வேல்யூ அதிகமாயிட்டே போகுதுல்ல, அந்த மாதிரி. இப்ப புள்ளிய மட்டும் நினையுங்கள் சொல்றாரு. ஏன்னா இது வாழ்க்கையோட விஸ்தாரம். இதுவே அதான் சாரமே, அதான் கடைசியில வந்து நான் புள்ளி, பாபா புள்ளி, அவ்வளவுதான் சொல்றாரு. அதனால புள்ளிய மட்டும் நினைங்க, விஸ்தாரத்தில் செல்ல வேண்டாம். பிந்துவிற்கு நினைக்க முடியுமா? பிந்துவாகுங்கள் சொல்றாரு. பிந்துவை நினைக்க முடியுமா? பிந்துவாகுங்கள், பிந்துவை நினையுங்கள். இப்ப புள்ளிய நினைக்க முடியுமா உங்களால? அப்ப நீங்க புள்ளி ஆகுங்க, புள்ளிய நினைங்க சொல்றாரு. பிந்துன்றது முற்றுப்புள்ளி.
முற்றுப்புள்ளி வையுங்கள், அவ்வளவேதான் சொல்றாரு. இதுதான் முயற்சி. கடினமா சுலபமான்னு கேட்குறாரு. இதுதான் முயற்சி. அதாவது நாம புள்ளி பாபா புள்ளி ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். இதுதான் முயற்சி. கடினமா இல்லை சுலபமா? சுலபம் என்று நினைப்பவங்க இப்போ கை உயர்த்துங்கள். சுலபம் எனில் புள்ளி வைக்க வேண்டும் சொல்றாரு. இப்போ ஈஸி தானே? ஈஸினா அப்போ புள்ளி வச்சிருங்கன்றாரு. ஏதேனும் இன்னல் வரும்போது புள்ளி வைப்பீங்களா? இப்போ நம்ம ஈஸியாக சொல்லிடணும், ஆமாம் பாபான்ட்டு கை தூக்கிடுவோம், எல்லாம் பண்ணிடுவோம். ஆனால் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும்போது புள்ளியே வைக்க மாட்டோம். அதையே பேசிக்கிட்டு இருப்போம். திரும்ப 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 பேசி புலம்பிட்டு இருப்போம் இல்லையா? அதான் கேட்குறாரு. இன்னல் வரும்போது புள்ளி வைப்பீங்களா இல்லை கேள்வி எழுப்புவீர்களான்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை உனக்கு கொஸ்டின் மார்க்காக போடுவீங்களா? எனக்கு ஏன் இப்படி நடந்தது? எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை வருமா? எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரிலாம் சூழ்நிலை வருமா? ஏன் பாபா என்னை இவ்வளோ சோதிக்கிறாரு? நாடகத்துல ஏன் இப்படியெல்லாம் நடந்திருக்கு எப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ராவா கொஸ்டின் போட்டு மனசுக்குள்ளார ஓடும். பாபாகிட்டே போய் கேள்வி கேட்போம். அதான் கேட்குறாரு. இன்னல் வரும்போது, துன்பம் வரும்போது புள்ளி வைப்பீங்களா இல்லை கேள்வி எழுப்புவீர்களான்னு கேட்குறாரு. கேள்விக்குறி அல்ல, புள்ளி வையுங்கள் பாபா சொல்றாரு. கேள்விக்குறி வைக்காதீங்க, புள்ளி வையுங்கள். கேள்விக்குறி எவ்வளவு வளைஞ்சிருக்கு பாருங்க. பாபா சொல்றாரு, புள்ளி வைக்கிறது ஈஸி இல்ல, கேள்விக்குறி வைக்கிறது போடுறத விட புள்ளி வைக்கிறது ஈஸி தானே. கேள்விக்குறி பாருங்க எவ்வளோ வளைஞ்சிருக்குது பாருங்கள், எழுதுங்கள், எத்தனை வளைவு. புள்ளி வைப்பது சுலபமா? புள்ளி வைக்க தெரியுமா கேட்குறாரு. இப்போ கேள்விக்குறி போடுறது ஈஸியா இல்லை புள்ளி வைக்கிறது ஈஸியா? புள்ளி தானே. புள்ளி வைக்க தெரியுமான்னு கேட்குறாரு. தெரியுமா? பாபா வந்து புள்ளின்னா நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது கிடையாது. வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளால அதை ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அதை பற்றி பேசாமல் அடுத்த விஷயத்துக்கு நம்மளால போக முடியுமா? அதை கேட்குறாரு. புள்ளி வைக்க தெரியுமா தெரியுமான்னு கேட்குறாரு. எல்லோரும் புத்திசாலிகளேன்னு சொல்றாரு. நம்ம எல்லாரும் புத்திசாலி தானே. பிகேஸு பாப்தாதா விசேஷ சேவைகளின் ஊக்கம் உற்சாகத்திற்கு வாழ்த்துக்கள் தருகின்றார். மிக நன்றாக செய்றீங்க, செய்து கொண்டே இருப்பீங்க, போக போக பாருங்க சேவையும் நல்லா வளரும், செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்கன்றார். ஆனால் இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் நான் உலக சேவகன், இதனை நினைவில் வையுங்க. போக போக சேவை அதிகரிக்கும் போது இனி வரும் நாட்கள்ல எதை நினைவுல வச்சுக்கணும்னா நான் உலக சேவகன் சொல்றாரு. உங்களுக்கு நினைவு உள்ளதா? பிரம்மா பாபா என்னவென்று கையொப்பமிடுவார். பாபா கேட்குறாரு தாதிகளெல்லாம். பிரம்மா பாபா என்ன வந்து சைன் போடுவார்? உலக சேவகன். ஆக உலக சேவகன் தான் பாபா சைன் போடுவாராம். சிவராத்திரி சேவையுடன் உலக சேவை முடிந்து விடுவதில்லை. நான் உலக சேவகன் எனும் லட்சியத்தை வையுங்க சொல்றாரு. சிவராத்திரி தானே, அந்த சேவையை முடிச்சுட்டு ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம யாரு தெரியுமா? நம்மளாம் உலக சேவகன் எனும் லட்சியத்தை இப்ப வையுங்க. ஆக ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சுவாசமும் சேவை செய்யணும். நமக்கு வாழ்க்கையே சேவை தானே. ஒவ்வொரு டைமும் மூச்சு விடுறது கூட சேவை தான். பாபா நினைக்கணும், பூமி பந்துல சக்தியை பரப்பணும். இதுதான் நம்ம வாழ்க்கையோட சேவையே. அதனால ஒவ்வொரு சுவாசமும் சேவை செய்யணும். யார் வந்தாலும் யார் தொடர்பில் வந்தாலும் என்ன செய்யணும்? வள்ளலாகி அவர்களுக்கு ஏதேனும் ஒன்றை வழங்க வேண்டும். யார் வந்தாலும் நம்ம வள்ளலாகி நம்ம கையில இருக்கிறத ஏதாவது ஒன்று கொடுக்கணும். ஒருவரும் வெறும் கையோடு செல்லக்கூடாது. இடைவிடாது களஞ்சியம் திறந்தே இருக்கணும்ன்றாரு. குறைந்தபட்சம் ஒவ்வொருவருக்கும் என்ன கொடுக்கணும்? சுபபாவனை அவசியம் வைக்க வேண்டும்ன்றாரு. எல்லாரும் நல்லவங்க, எல்லாரும் மாறிடுவாங்க, எல்லாரும் ஆத்மாக்கள் மேல இருந்து நடிக்க வந்தவங்க தான். எல்லாருக்கும் இந்த ஞானம் போகட்டும், எல்லாரும் மாறட்டும், அந்த மாதிரி ஒரு சுப பாவனை வைங்கன்றாரு. சம்பந்தத்தில் வரும்போது சுபபாவனை எனும் ஒத்துழைப்பு வழங்குங்கள். இப்ப சம்பந்தம் தொடர்புல வரும்போது தான் பிகேஸ் வந்து அலௌகீகத்திலயும் சரி லௌகீகத்திலயும் சரி சுபபாவனை எனும் ஒத்துழைப்பை வழங்குங்கன்றாரு. இப்போது ஆத்மாக்கள் அனைவருக்கும் உங்களது ஒத்துழைப்பு மிக மிக அவசியமானதுன்னு சொல்றாரு. இப்ப எல்லாருக்குமே நம்மளோட ஒத்துழைப்பு மிக மிக அவசியமானதுன்றார். ஆகவே ஒத்துழைப்பு தாருங்கள், பிறரையும் ஒத்துழைப்பு தருபவராக மாத்துங்கள். இப்போ நீங்க போய் ஒரு வேலையை எடுத்துக்கட்டிட்டு செய்யும் போது தான் மற்றவங்களும் வந்து செய்வாங்க இல்லையா? அப்ப நம்ம ஒன்று ஆரம்பிச்சோன்னா உடனே எல்லாரும் நம்ம கூட வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. அதனால சொல்றாரு, நீங்க வந்து போய் ஹெல்ப் பண்ணுங்க, எல்லாரையும் ஹெல்ப் பண்றவங்களா மாத்துங்கன்னு சொல்றாரு. மனதாலோ சொல்லாலோ உறவிலோ ஏதேனும் ஒரு வகையில் ஒத்துழைப்பை வழங்குங்கள். இப்போ உங்க மனசாலேயோ சரி, இல்லை வார்த்தைகளாலோ இல்லை உறவு தொடர்புலையோ ஏதேனும் ஒரு வகையில ஒத்துழைப்பை கொடுங்கன்றாரு. இந்த சிவராத்திரி நன்னாளில் விசேஷ ஸ்லோகன் ஒன்று நினைவில் வச்சுக்கோங்க. என்ன ஸ்லோகன்? ஒத்துழைப்பு தாருங்கள், ஒத்துழைப்பவராக மாற்றுங்கள். இதுதான் பாபா வந்து சிவராத்திரி நாள் அன்னைக்கு அந்த ஸ்லோகனை நினைவில் வச்சுக்க சொல்றாரு. ஒத்துழைப்பு தாருங்கள், எல்லாரையும் ஒத்துழைப்பவராக மாற்றுங்கள். குறைந்தபட்சம் தன் தொடர்பில் வருபவர்களுக்காவது சகயோகம் செய்யுங்கள், சகயோகியாக மாற்றுங்கள்.
குறைந்தபட்சம் நம்ம கூட இருக்கிறவங்க யாராவது வராங்க இல்லையா, நம்ம சம்மந்தம் தொடர்பில் இருக்கிறவங்களுடைய அவங்களுக்காவது ஹெல்ப் பண்ணுங்க, சகயோகம் கொடுங்க, சகயோகியாக அவங்களையும் மாத்துங்கன்றார். யாரேனும் தொடர்பில் வருவார்கள் தானே, அவர்களுக்கு வேற எந்த உபசரிப்பும் செய்யவில்லை என்றாலும் மனதை மகிழ்விக்கும் வண்ணம் தில்குஷ் மிட்டாய் வழங்குங்கள். அதாவது மிட்டாய்னா மிட்டாய் சொல்லல பாபா, நல்ல ஒரு வார்த்தை, மனதை மகிழும் ஒரு வார்த்தையை பேசுங்கன்னு சொல்றாரு. மனதை மகிழ்விக்கும் வண்ணம் ஒரு வார்த்தையை பேசுங்க. குறைந்தபட்சம் வர்றவங்கள்ட்ட உங்களால முடிஞ்ச அளவுக்கு வார்த்தையாலையாவது ஒரு இனிப்பு வழங்குங்கன்னு சொல்றாரு. சமையல் அறையில் செய்யும் இனிப்பல்ல, உங்க வார்த்தை அந்த மாதிரி ஒரு இனிமையான வார்த்தையை பேசுங்கன்றாரு. மன மகிழ்ச்சி தாருங்கள், எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கோங்க, தானும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ வையுங்கள் சொல்றாரு. தருவீர்களா? இதுல எந்த கடினமும் இல்லையே, உழைப்பேதும் இல்லை தானேன்னு சொல்றாரு. நேரம் அதிகம் பிடிக்காது, இதுக்கெல்லாம் டைம் அதிகம் பிடிக்காது இல்லையா, சந்தோஷமா ஒரு வார்த்தை பேசுறதுல டைம் என்ன அதிகமா வருமா என்ன? சுப பாவனையுடன் மனிதை மகிழ செய்யுங்கள் சொல்றாரு. செய்வீர்களா? தானும் குஷி பிறரும் குஷி, வேற என்ன வேண்டும்? குஷியாக இருப்போம், குஷியே தருவோம். ஒருபோதும் உங்கள் அனைவர் முகமும் அதி கம்பீரமாக இருக்கக்கூடாது. இப்போ பிகே ஆயிட்டேன், ஸ்ரீமத் படி நடக்கிறேன்னா அப்படியே ரொம்ப அந்த சட்டம் அதிகமாயிடுது. ஸ்ரீமத் படி நடக்கணும்னா அந்த சட்டம் அதிகமாயிடுது இல்லையா, அந்த லவ் குறைஞ்சிடுச்சு, அன்பு கொஞ்சம் குறைஞ்சிடுது, சட்டம் அதிகமாயிடுது, லா அதிகமாயிடுது. அதனால அதி கம்பீரமாகவும் ஆகக்கூடாது. முகம் அப்படியே எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு, ஹிட்லர் மாதிரி இருக்குது, ரொம்ப ரொம்ப அதிகம்பீரமா ஆயிடக்கூடாதுன்னு சொல்றாரு. முகம் அதிகம்பீரமாக இருக்கக்கூடாது, அதி கம்பீரமும் நல்லதல்ல சொல்றாரு. புன்னகையும் வேண்டும், ரமணீகரமா இருக்கணும்னு சொல்லுவார். புன்னகையும் இருக்கணும், கம்பீரம் தேவைதான், கம்பீரமா இருக்கணும் தான், அப்பதான் நம்ம கிட்ட சக்திசாலியா இருக்கணும், அப்பதான் நம்ம கிட்ட யாரும் சாதாரணமா அந்த விகாரத்தோடலாம் நம்மளை பார்க்க மாட்டாங்க. அதனால கம்பீரமாகவும் இருக்கணும், கம்பீரம் தேவைதான். அளவுக்கு அதிகமான கம்பீரமும் எங்கோ காணாமல் போனதாக தென்பட செய்யும். இப்ப ரொம்ப கம்பீரமா ரொம்ப அளவுக்கு அதிகமா இருந்தா அது எப்படி இருக்கும்னா, நம்ம எங்கேயோ காணாமல், நம்ம கேரக்டரே மாறி போன மாதிரி அவங்களுக்கு தெரியும். அப்ப காணாமல் போனதாக தென்பட செய்கின்றாரு. பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் இல்லாமல் இருப்பார்கள், பேசுவார்கள் ஆனால் இல்லாதவராக அந்த முகம் பார்க்கவே அழகாயிராதுன்னு சொல்றாரு. பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க, ஆனா அந்த இடத்துல இல்லாத மாதிரி இருப்பாங்க. பேசுவாங்க, ஆனா அவங்க முகம் பார்க்கறதுக்கு அழகாவே இருக்காது. ஏன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமான கம்பீரம், அதனால அந்த முகம் கடுக்கடுப்பா இருக்கிற மாதிரி இருக்குன்றாரு. முகம் எப்போதும் எப்படி இருக்கணும்? புன்சிரிப்புடன் திகழ வேண்டும்ன்றாரு. சீரியஸாக இருக்கக்கூடாது. அப்ப நான் ஸ்ரீமத் அப்படி இப்படின்னு நம்ம போகும்போது சீரியஸா முகத்தை வச்சுக்கிறது, சீரியஸா பேசுறது, அப்ப அந்த முகத்துல அந்த ஒரு புன்சிரிப்பு இல்லாம போயிரும்ன்றாரு. என்ன செய்வது, எப்படி செய்வது? அதிக உழைப்பு, அதிக வேலை, சீரியஸ் ஆகி விடுவது. இப்ப என்னென்ன சேவையில நிறைய சேவை இருக்கிறதுனால அதிக உழைப்பு, நிறைய என்ன செய்யறது, அந்த அந்த சேவையில நான் என்ன செய்யறது, எப்படி செய்யறது, அதிக உழைப்பு இருக்கு, அதிக வேலை இருக்கு, அதனால முகம் எப்படி ஆயிடுது? சீரியஸா ஆயிடுது. ஆனால் எவ்வளவு அதிக வேலையோ அவ்வளவு அதிக புன்னகையும் இருக்கணும்ன்றார். இப்போ அதிகமா வேலை இருக்கா, அப்ப அதான் சொல்லுவாங்க, நிறைய துன்பம் வரும்போது சிரிங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இப்போ நிறைய வேலை இருக்கா, அப்ப அந்த அளவுக்கு முகத்துல அதிக புன்னகை இருக்கணும்னு சொல்றாரு. புன்னகை செய்ய தெரியுமா, தெரியுமான்னு சொல்லி கேக்குறாரு. உங்களுக்கு சிரிக்க தெரியுமா, முகத்துல அப்படியே புன்சிரிப்பா வச்சுக்க தெரியுமான்னு கேக்குறாரு. அதாவது எப்பன்னா அதிகமா வேலை இருக்கும்போது, அதிகமா வேலை இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், புலம்புவோம் இல்லையா, ஐயோ இவ்வளோ இருக்கு, அது இருக்கு, அதையும் செய்யணும் இதையும் செய்யணும், எப்ப செய்யறதுன்னு தெரியல. முகம் பார்க்கவே எப்படி இருக்கும்னா கடுகடுன்னு இருக்கும். பாபா கேக்குறாரு, அந்த மாதிரி டைம்ல உங்களால புன்னகைக்க தெரியுமா, புன்னகை செய்ய தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. உங்களுடைய ஜடமூர்த்திகளை பாருங்க. பாபா சொல்றாரு, தெரியலன்னா உங்களுடைய ஜடமூர்த்திகளே பாருங்க, அது எங்க இருக்கு, கோயில்ல சிலைய பாருங்க. அப்படி சீரியஸாக காண்பிக்கிறார்களா என்ன? சரி, அந்த கோயில்ல சிலை இருக்குல்ல, அவ்வளோ சீரியஸாவா இருக்கு, ஆனா அதுக்கு தான் நிறைய வேலை இருக்குது, அதுதான் உலகத்தையே காப்பாற்றணும், அதுக்கு தான் அத்தனை வேலை, நிறைய சேவை இருக்குது அந்த சிலைக்கு, ஆனா அது சீரியஸாவா காண்பிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறாரு. ஆனா அது யாரு? உங்களுடைய ஜடமூர்த்தி தான் சொல்றாரு. அப்படி சீரியஸாக காண்பித்தால் ஓவியர் சரியில்லை என்பார்கள். பாபா சொல்றாரு, ஒருவேளை அந்த போட்டோ, அந்த சாமியோட போட்டோ சீரியஸா இருந்துச்சுன்னா இந்த வரைஞ்சவரே சரியில்லைன்னு சொல்லிடுவாங்கன்றாரு, ஓவியர் சரியில்லைன்னு சொல்றாங்க. அவ்வாறே நீங்களும் சீரியஸாக இருந்தால் இவர்களுக்கு வாழும் கலையே தெரியவில்லை என்பார்கள்.
அப்போ நம்ம இந்த மாதிரி சீரியஸாக ஒரு பிகேவை சீரியஸாக இருந்தோம்னா இப்போ வெளியில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்களுக்கு வாழும் கலையே தெரிலன்ட்டு நம்மள சொல்லுவாங்க. ஆனால் பாபா நமக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்குறதே வாழ்க்கை வாழும் கலையை தான் கற்றுக் கொடுக்குறாரு. கட்சியில் நம்மளே முகத்தை சீரியஸாக வச்சுக்கிட்டா இந்த பிகேஸுக்கு வாழும் கலையே தெரிலன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது நல்லாவா இருக்கும்? எனவே என்ன செய்வீர்கள்னு சொல்லி நம்மளை கேட்குறாரு. இப்போ டீச்சர் என்ன செய்வீங்க? டீச்சர்களுக்கு அதிக பொறுப்பு இருக்குது. அதனால் டீச்சர் என்ன செய்வீர்கள்? நல்லது. அதிக ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாரு, சேவைக்கான வாழ்த்துக்கள். அப்போ எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி, எவ்வளோ அதிக வேலையோ அவ்வளோ அதிக புன்னகை இருக்கணும்னு சொல்றாரு. அந்த ஜட சிலை மாதிரி அதிக புன்னகை இருக்கணும்னு சொல்றாரு. நல்லது. ஒரு நொடியில் தனது பூர்வஜ் மற்றும் பூஜ்ய சுரூபத்தை நினைவில் கொண்டு வர முடியுமா? இப்போ நான் ஒரு பூர்வஜ், மூதாதையர் ஆத்மா, பூஜ்ய சுரூபம், பூஜைக்குரிய சுரூபம், அதையும் இப்போ நினைவில் கொண்டு வர முடியுமான்னு கேட்குறாரு. அதே தேவதைகளின் நினைவில் தன்னை பார்க்க முடியுமா? தேவி தேவதா எதுவாயினும் நான் பூர்வஜ ஆத்மா. சங்கம யுகத்தில் பூர்வஜ் நான் தான். துவாபர யுகத்திலிருந்து நான் பூஜைக்குரியவன். சத்தியுகம் திரேதா யுகத்தில் நான் ராஜ்ய அதிகாரி. அனைவரும் ஒரு நொடியில் மற்ற எண்ணங்களை நிறுத்தி தன்னை பூர்வஜ் பூஜ்ய சுரூபத்தில் நிலை பெற செய்யுங்கள் சொல்றாரு. இப்போ நம்ம ஒரு செகண்ட், நான் ஒரு பூர்வஜ், மூதாதையர் ஆத்மா, சங்கம யுகத்துல நான் பூர்வஜ். இப்போ இந்த சுரூபத்தை நினைவு செய்யுங்க. பாப் தாதாவோட நான் இணைந்திருக்கிறேன். நான் இப்போ பிகே ஆயிருக்கிறேன். நான் பூர்வஜ் ஆத்மா, மூதாதையர் ஆத்மா. கல்ப விருட்ச மரத்தில் பாபாக்கு பக்கத்தில் நான் உட்காந்து யோகா பண்ணிட்டு இருக்கேன். என்னிட்டேருந்து வைப்ரேஷன் மரம் முழுது போகுது. சத்தியுகத்திலையும் நான் தேவி தேவதையா இருக்கிறேன். நான் தான் பூர்வஜ். இந்த மனித சிருஷ்டி மரத்துக்கே நான் தான் மூதாதையர், தேவி தேவதையா இருக்கிறேன். அந்த சுரூபத்தை அப்படியே எமர்ஜ் செய்யுங்க. சொர்க்கத்தில் நம்ம இருந்து அந்த சுரூபத்தை எமர்ஜ் செய்யுங்க. தேவதையா உங்களை நீங்களே பாருங்க. அடுத்து நான் பூஜைக்குரிய சுரூபம். துவாபர யுகத்துல கோயில்ல நான் உட்கார்ந்துருக்கிறேன். பூஜைக்குரிய சுரூபமா உட்கார்ந்துருக்கிறேன். எனக்கு முன்னாடி பக்தர்கள் இருக்கிறாங்க. அந்த பூஜைக்குரிய சிலையா நான் உட்கார்ந்துருக்கிறேன். இந்த ஒரு செகண்ட் அப்படியே அனுபவம் செய்யுங்க. நல்லது. நாலாபுரம் உள்ள அலௌகிக தெய்வீக அவதாரம் செய்துள்ள குழந்தைகளுக்கு தந்தை மற்றும் குழந்தைகளின் பிறந்த நாள் ஆசீர்வாதங்கள் மற்றும் அன்பு நினைவுகள். திலாராம் பாபாவின் உள்ளத்தில் வலதுகரமான சேவாதாரி குழந்தைகள் எப்போதும் இருக்கிறாங்க. யாரெல்லாம் ரைட் ஹேண்ட் ஆகி சேவை செய்கிறாங்களோ அவங்க பாபா உள்ளத்தில் எப்பவும் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அத்தகைய உள்ளம் எனும் ஆசனத்தில் உறைந்துள்ள தில் தக்த் நஷீன் சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு சதா புள்ளியின் மகிமையை புரிந்து கொண்டு உயர்ந்த பிந்து சுரூபத்தில் உள்ள குழந்தைகளுக்கு பாருங்க. இன்னைக்கு புள்ளியோட மகிமை சொல்லியிருக்கிறாரு. 3 புள்ளி, நான் புள்ளி, பாபா புள்ளி, ட்ராமா புள்ளி. முடிஞ்சு போனதுக்கு புள்ளி வைக்க முடியுமான்னு கேட்டாரு. அதோட மகிமையை புரிஞ்சுக்கோங்க. புள்ளி எவ்வளோ போட்டாலும் அதோட ரேஞ்ச் அதிகமாயிட்டே போகும். அதனால நீங்க எவ்வளோ புள்ளி நினைக்கிறீங்களோ அவ்வளோ உயர்ந்தவர்களாக ஆயிடுவீங்க. அதனால இப்போ உயர்ந்த பிந்து சுரூபத்தில் உள்ள குழந்தைகளுக்கு எப்போதும் தனது சுயமரியாதையில் நிலைத்திருந்து அனைவருக்கும் ஆன்மீக மரியாதை தரும் மரியாதைக்குரிய ஆத்மாக்களுக்கு எப்போதும் வள்ளலாகி ஒவ்வொருவருக்கும் தனது நிரந்தர களஞ்சியத்தால் ஏதேனும் ஒன்றை வழங்கும் மாஸ்டர் வள்ளல் குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் மிக 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 அதிகமான பன்மடங்கு கோகினூர் வைரத்தினும் மேலான, அப்பா என்னென்னலாம் புகழறாரு, கோஹினூர் வைரத்தினும் மேலான இறைத்தந்தையின் கண்மணிகளான காட்ஃபாதருடைய கண்மணிகள் நம்மளா அப்பேற்பட்ட குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரமும் சொல்லி முடிகிறாரு. நாம் ஆன்மீக குழந்தைகள் இவ்வளோ சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவருக்கு நம்ம நமஸ்காரம் சொல்லணும் இல்லையா? நாம் ஆன்மீக குழந்தைகள், ஆன்மீக தாய் தந்தைக்கு, இறை தந்தைக்கு நாம் அனைவரும் நினைவுகள், அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். பாபா வரதானம். ஒவ்வொரு சக்தியையும் கட்டளைப்படி நடத்தும் மாஸ்டர் படைப்பாளர் ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. இன்றைய வரதானம் மாஸ்டர் படைப்பாளர் ஆகுக. இப்போ நமக்கு பாபா அஷ்டசக்திகளும் கொடுத்துட்டாரு. சர்வசக்திவானுடைய குழந்தைகள் சிவசக்திகள். நம்மளும் மாஸ்டர் சர்வசக்திவானா. அஷ்டசக்திகளும் நம்ம கட்டளைப்படி நடக்கும். அந்த மாதிரி நடத்தக்கூடிய மாஸ்டர் படைப்பாளர் ஆகுகின்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்போ ஒரு செயலை ஆரம்பிக்கும் முன்பே செயலுக்கு ஏற்ப சக்திகளை வரவேற்பு செய்யுங்கள்.
இப்போ ஒரு சேவை ஏதாவது ஏதோ செய்ய போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே எல்லா சக்தியும் கூப்பிட்டுருங்க. பொறுமை சக்தி, அதாவது அந்த சாட்சியாக இருந்து பார்க்குற சக்தி, பழச மறக்கிற சக்தி, பவர் டு லெட் கோ, அப்புறம் பொறுத்து கொள்ற சக்தி. ஏன்னா சேவையில நிறைய இடையூறுலாம் வரும், தொந்தரவா வரும், ஏதாவது மாயா வந்து பிரச்சனையை கொண்டு வரும். அப்பனா பொறுத்துக்கணும். அதை பொறுத்து கொள்ளும் சக்தி, ஏற்றுக்கொள்ளும் சக்தி. சிலர் வந்து விதவிதமான சம்ஸ்காரத்தோட வந்து நம்மளை குறுக்கிடுவாங்க இல்லையா, அவங்களெல்லாம் அப்படியே ஏற்றுக்கணும். அவங்களாம் குழந்தை மாதிரி இருக்கிறாங்க, அவங்களாம் நம்ம ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்ளும் சக்தி இருக்கணும். அப்புறம் பகுத்தறியும் சக்தி, இந்த சேவை எப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படின்னு அந்த பகுத்தறியணும். அந்த பகுத்தறியும் சக்தி. அப்புறம் தீர்மானிக்கக்கூடிய சக்தி, சரியான நம்ம வந்து எந்த அளவு எதை போடணும் எவ்வளோ செய்யணும், இதுக்கெல்லாம் கூட நமக்கு இந்த சக்தி தான் வந்து உதவுது. அந்த பகுத்தறிகிற சக்தி, தீர்மானிக்கும் சக்தி தான். அப்போ இந்த சக்திகள்லாம் இல்லாமல் நம்ம போய் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோம்னா அது வந்து தப்பு தப்பாக முடிஞ்சிடும். அதனால தான் அந்த சக்திகளை கூப்பிடுங்கன்றார் பாபா. அதனால நீங்க ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி இந்த அஷ்ட சக்திகளையும் கூப்பிடுங்க. மாயா வந்து தடை பண்ணும். அப்ப மாயாவை எதிர்கொள்ற சக்தி. அப்புறம் சகயோகத்தின் சக்தின்னுவது நம்ம போய் ஒத்துழைப்பு கொடுக்கும் போது எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இந்த சக்தியை கூப்பிடும் போது தான் நம்ம அந்த சீட்ல உட்காரும் போது தான், மாஸ்டர் சர்வ சக்திவான்ன்ற சீட்ல உட்காரும் போது தான் தானா அந்த வேலை கரெக்டா முடிஞ்சிடும். எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை நம்மளே வந்து எப்படி செய்ய போறனோ தெரியல, இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கிறேன், இதுல என்ன தடை வரப்போதோ தெரியலன்ட்டு எடுத்த உடனே இந்த எண்ணத்தெல்லாம் உருவாக்கணும்னா அதுல ஒரே தடை பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதான் சொல்றாரு, ஒரு செயலை ஆரம்பிக்கும் முன்பே செயலுக்கேற்ப சக்திகளை வரவேற்பு செய்யுங்கள். ஃபர்ஸ்ட் சக்திகளை கூப்பிடுங்க. வா பொறுமை சக்தியே வா, ஏற்றுக்கொள்ளும் சக்தியே வா, எனக்கு என்ன இது வந்தாலும் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கணும், தடையெல்லாம் பொறுத்துக்கணும், ஏற்றுக்கணும். பகுத்தறியும் சக்தியே வா, தீர்மானிக்கும் சக்தியே வா, சகயோகத்தின் சக்தியே வா, எதிர்கொள்ளும் சக்தியே வான்னு கூப்பிடுங்க. எல்லா சக்தியும் வரட்டும். சாட்சியா இருந்து பார்க்கிற சக்தி, பழச மறக்கிற சக்தி, எல்லாத்தையும் கூப்பிடுங்க. எல்லாம் வந்துடும். வந்து ஆர்டர் பண்ணுங்க. எஜமான் சொல்லும், எஜமானனாகி இப்ப கட்டளையிடுங்கன்னு சொல்றாரு. இப்போ அந்த சக்திக்கு கட்டளையிடுங்க. ஏனெனில் சர்வ சக்திகளும் நமது கரங்களாகும். இப்ப அம்மன் கையில என்ன காமிச்சிருக்கிறாங்க, பின்னாடி 8 கை காமிச்சிருக்கிறாங்க. பாபா அந்த 8 கைன்றது இந்த அஷ்ட சக்திகள் தான்றாரு. இந்த அஷ்ட சக்திகளும் அம்மனாகிய நம்மளுடைய கரங்கள் சொல்றாரு. உமது கரங்கள் உங்களது கட்டளை என்று எதுவும் செய்ய இயலாது இல்லையா. இப்ப நம்ம கை நம்ம சொன்னாதானே செய்யும். இப்ப போய் ஒரு டீ போடுங்கன்னு சொல்றாங்க, நம்ம கை ஒத்துழைச்சாதானே நம்ம போய் டீ போட முடியும். நம்ம போய் அந்த கையை சொல்லி கையை வச்சுதான் அந்த டீயை போட்டு எடுத்துட்டு வருவோம் இல்லையா. அப்ப உங்க கரங்களே வந்து உங்கள் கட்டளை என்று எதுவும் செய்ய இயலாது. அப்ப ஆத்மா கட்டளை இடுது, அப்பதான் உங்க கை வேலை செய்யுது. அதே மாதிரிதான் சக்தியும் நீங்க சொன்னாதான் செய்யுன்றாரு. பொறுமை சக்திக்கு கட்டளையிடுங்கள், செயலை வெற்றிகரமாக முடியுங்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப இந்த சக்தியெல்லாம் கூப்பிட்டு அந்த செயலை ஒழுங்கா முடியுங்க, வெற்றி உமதே நிச்சயம் சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி யாரு வந்து செயலை செய்யறதுக்கு முன்னாடி சக்தியை கூப்பிட்டு செயல் செய்யறாங்களோ அவங்களுக்கு வெற்றி, நிச்சயம் வெற்றின்றாரு. மாறாக கட்டளையிடுவதற்கு பதிலாக முடியுமா முடியாதா என பயந்தால் என்ன ஆகும். நம்ம ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்னால முடியுமோ தெரில, என்ன பண்றதோ தெரில, யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா தெரில, இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா நம்ம போடுவோம் இல்லையா. சாதாரண வாழ்க்கை வாழும்போது நம்ம அப்படிதான் இருந்தோம் இல்லையா, அது கரெக்டு தான். நம்ம பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தோம். நாளைக்கு ஒரு வேலைன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி போக போறோன்னு தெரில, யார் வருவாங்கன்னு தெரில, ஹெல்ப் பண்ண போறாங்களும் தெரியல, நான் தனியாக லோல் போடணும் தெரில, இப்படிலாம் எண்ணம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதான் சொல்றாரு, மாறாக கட்டளையிடுவதற்கு பதிலாக சக்திகளை கூப்பிடாம முடியுமா முடியாதா என பயந்தால் என்ன ஆகும், கட்டளையிடவே முடியாது. நீங்க உங்கள்கிட்ட அந்த இருக்கிற ஆத்மாட்ட இருக்கிற சக்திகளை உங்களுக்கு தெரியல, உங்க வேல்யூவே உங்களுக்கு தெரியல, உங்க பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியலன்றாரு. நீங்க உங்க பவரே யூஸ் பண்ணாம வச்சிருக்கிறீங்கன்றாரு. அப்ப அந்த பவரை வந்து கட்டளையிட முடியாது. நீங்க பயந்தீங்கன்னா அந்த சக்திகள் வராது, கட்டளையிட முடியாது. எனவே மாஸ்டர் படைப்பவராகி ஒவ்வொரு சக்தியையும் கட்டளைப்படி செயல்படுத்தி பயமற்றவர் ஆகுக. இப்போ எவ்வளோ யுக்தி சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் தெரியாம இவ்வளவு காலம் வேஸ்ட் பண்ணியிருக்கணும். நம்ம ஆத்மால இருக்கிற சக்தி வைப்ரேஷன் வராதனாலதான் நம்ம கோஆப்ரேஷன் இல்லாம எல்லாத்தையும் நம்மளே பண்ணிக்கிட்டு பயந்துக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டு ஒரு காரியத்தையும் நம்ம செஞ்சிருக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு சக்தியும் மாஸ்டர் படைப்பவராகி கட்டளைப்படி செயல்படுத்தணும். பொறுமை சக்தியே வா அப்படின்னு கூப்பிடணும், ஒரு சக்தியா கூப்பிடணும். கூப்பிட்டு
நீங்க உங்க வேலையெல்லாம் முடிச்சுக்கங்கன்றாரு. அப்போ பயமற்றவரா ஆகுகன்ற வரதானம் கொடுத்துட்டாரு. அப்ப நீங்க பயமே பட தேவையில்ல. எந்த ஒரு காரியம்னாலும் உங்களால முடியும். ஏன்னா நீங்க யாரு? சிவசக்தி. அப்ப எங்க போனாலும் சரி சக்திகளை கூப்பிட்டுக்கோங்க. பாபா ஞாபகம் வந்துட்டாலே சக்தி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இல்லையா? அவர் சர்வ சக்திவான். அவர் கூட நமக்கும் வர்றது நம்ம வந்து மாஸ்டர் சர்வ சக்திவான். நம்ம மாஸ்டர் சர்வ சக்திவானா நமக்கு பின்னாடி எத்தனை இருக்குது? 8 கை இருக்குது இல்லையா? அந்த 8 கைகளையும் நம்ம யூஸ் பண்ணணும். அந்த அஷ்ட சக்திகளையும் பவரையும் யூஸ் பண்ணுங்க. உங்க பவர் தெரியாம இருக்கிறீங்கன்றது. அதனால இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி கட்டளைப்பட்டி நடத்தி அந்த காரியத்தை வெற்றிகரமா முடிங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பயமற்றவர் ஆகுங்கன்ற வரதானம் கொடுத்துட்டாரு. இப்போ நீங்க பயப்படவே தேவையில்ல. எனக்கு உடம்பு முடியல, இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு தெரியல, இவ்வளோ பெரிய வேலை இருக்கு, இவ்வளோ பெரிய சேவை இருக்கு, யாரு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரியல, எனக்கே உடம்பு சரியில்லை, இப்படியெல்லாம் நம்ம கவலைப்படவே தேவையில்ல. இந்த ஒரு வரதானம் போதும். இந்த ஒரு வரதானத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு அஷ்ட சக்திகளையும் நீங்க கூப்பிடணும். ஆத்துமா மாஸ்டர் சர்வ சக்திவான்ற சீட்ல உட்காந்துட்டு பொறுமை எல்லா சக்திகளும் வாங்க அப்படின்னு கூப்பிடுங்க. கூப்பிட்டீங்கன்னா எல்லாம் வந்துடும், ஆஜராயிடும். அப்புறம் மட்டும் அந்த காரியம் எப்படி முடியுதுன்னு மட்டும் நீங்க பார்ப்பீங்க. ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். அப்போ நமக்கே ஆச்சரியமா இருக்கும். நமக்கு யாரோ வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, முடிச்சு கொடுத்துட்டு அந்த வேலையை ஈஸியா முடிச்சுட்டு நம்ம வந்துடுவோம். அதான் சொல்றாரு, இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கன்றாரு. ஸ்லோகன்: அடைக்கலம் வழங்கும் வள்ளலை பாபாவை வெளிப்படுத்தி அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்குங்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப அடைக்கலம் வழங்கும் பாபா வள்ளல், அவர் தான் நமக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கிறார் இல்லையா? அவரை நம்ம வெளிப்படுத்தணும் சொல்றாரு. அந்த மாதிரி இப்ப நீங்க வெளிப்படுத்தினீங்கன்னா தான் அதன் மூலமா நீங்க இப்ப எல்லாருக்குமே பாதுகாப்பு வழங்குங்கள் சொல்றாரு. அவரு நமக்கு பாதுகாப்பு கொடுத்தாரு இல்லையா? அவரை வெளிப்படுத்தி அதாவது நம்ம முகம் மூலமா அவரை வெளிப்படுத்தி எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா உலகத்துல இப்ப யாரையும் நம்ப மாட்டாங்க இல்லையா? நிறைய சத்சங்கம் இருக்குது, ஆனா பயமா இருக்கு. எங்க போனாலும் பயமா இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலயும் அதர்மம் நடக்குது. இங்க கூட நம்ம கூப்பிட்டோம்னா நம்ம வந்துருவாங்களா? யாரா இருந்தா கூப்பிட்டா பிரம்மகுமாரிகள் எல்லாமே இப்ப கலியுகத்துல எதை பார்த்தாலும் பயப்படுறாங்க. அதனால பாபா சொல்றாரு, இப்ப நீங்க உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது பாபாவை உங்க முகத்துல வெளிப்படுத்துங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் உங்கள்கிட்ட வந்துருவாங்க. இப்ப எல்லாருக்கும் நீங்க பாதுகாப்பு வழங்குங்கள் சொல்லி சொல்றாரு. அவ்யக்த சமிஞ்சை: ஏகாந்த பிரியனாகி ஒற்றுமை மற்றும் ஏகாகிரதா மனம் புத்தி ஒருமுகப்படுத்தி அந்த நிலையில இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. கண்டுபிடிப்பாளர் ஒன்றை கண்டுபிடிக்க ஏகாந்தமாக செயல்படுகின்றார். ஏகாந்தம் என்பது ஒருவர் நினைவில் மூழ்குவதாகும். இப்ப ஏதாவது கண்டுபிடிக்கணும்னா அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டு தனிமையில போயிடுவாங்க. தனிமையா அவங்க என்னன்னா எல்லாரும் விட்டு விலகி சயின்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் போய் தனிமையாக போய் கண்டுபிடிப்பாங்க. அப்போ கூட யாருமே வச்சுக்க மாட்டாங்க. மனுஷங்க யாருமே கூட இருக்கக்கூடாது. பேசினா அந்த கண்டுபிடிப்பு சரியா இருக்காது. அதனால அவங்க அந்த மாதிரி செயல்படுவாங்க. ஆனால் இங்கே நம்ம ஏகாந்தம் என்பது நம்ம தனிமையா எங்கேயோ ஓடிடலாம் மாட்டோம். எல்லாரும் கூட இருந்தாலும் ஒருவர் நினைவுல மூழ்குவது தான் இங்கே ஏகாந்தம்ன்றார். ஒரு பாபாவோட நினைவுல மூழ்கிறது. வெளி உலக ஈர்ப்புல இருந்து இப்ப தனித்திருக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. ஒரு தனியறையில் மட்டும் ஏகாந்தமாக அமர்வதில்லை பாபா. அதாவது வெளி உலக ஈர்ப்புல தான் பாபா தனித்திருக்க சொல்றாரு. அதாவது அதுக்காக நான் தனியா ஒரு அறையில போய் உக்காந்துக்குவேன், யார் கூடயும் பேச மாட்டேன், அப்படி கிடையாது. அது ஏகாந்தம் கிடையாது. மனசு ஈர்க்கக்கூடாது மற்ற விஷயங்கள்ல. ஒரு தேகதாரி, ஒரு பொருள், வஸ்து அதுல போய் ஈர்க்காம நெற்றிபுறத்துல நான் ஆத்மா தனிமையில உட்காந்துருக்கேன். என் கூட பாபா இருக்கிறார், அவர் நினைவுல நான் மூழ்கி இருக்கிறேன். எப்படி அந்த மீரா கண்ணனுடைய நினைவுல மூழ்கி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி நான் நெற்றிபுறத்துல ஒரு அறையில உட்காந்துருக்கிறேன். அங்க உட்காந்து பாபா நினைவுல மூழ்கி இருக்கிறேன். அந்த மாதிரி நீங்க ஏகாந்தமா உட்காந்துருக்குது. அது தனியா போறது கிடையாது. எல்லாரும் கூட இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி வெளியில தனிமை கிடையாது. மனசுல ஏகாந்தம் வேண்டும். இப்போ நான் அமைதியா இருக்கிறேன், நான் போய் உட்காந்து யோகா பண்றேன், ரூம்ல உட்காந்துட்டு யோகா பண்றேன்னு உட்காருவோம். ஆனா மனசுல ஏகப்பட்ட எண்ணங்கள் ஓடும். இதுக்கு நம்ம போய் அடுத்தவங்களோடய பேசிட்டு இருக்கலாம். வேஸ்டா உட்காந்துக்கிட்டு அது இதுன்னு ஓடும் மனசுல. அதான் சொல்றாரு, ஏகாந்தன்றது வெறுமனே தனியா போய் உட்காந்துக்கிறது கிடையாது. மனசுல ஏகாந்தம் வேண்டும்ன்றாரு. மனசுல ஏகாந்தமாக வேண்டும். மனதின் ஏகாகிரதா என்பது ஒருவர் நினைவில் நிலைப்பதுதான். உட்கார்ந்தாலும் நீங்க யார் கூடயும் பேசிக்கிட்டே கூட பாபாவை நினைக்க முடியும் சொல்றாரு.
ஏன்னா உங்களுடைய மனசு ஒருமுகப்பட்டு இருந்தா, ஒரு பாபாவோட நினைவுல இருந்ததுன்னா, யார் கூட இருந்தாலும் நம்ம பாபாவோட நினைவுல நிலைச்சு இருக்க முடியுன்றாரு. அதுக்காக தனியா ரூமுக்கு போகணும்னு கூட அவசியம் கிடையாது. ஒருவரோட நினைவுல நிலைச்சு இருக்கிறது ஒருமுகமாதல், இதுவே ஏகாந்தம் சொல்லி சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.